Holiness or Hell Part 3 பரிசுத்தம் அல்லது நரகம் பாகம் 3. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது தொலைக்காட்சியிலிருந்து வருகிறதான தீங்கை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். மற்றொரு நாள் நான் ஒரு செய்தித்தாளை பார்த்தேன். அப்போது ஒரு திரை நட்சத்திரம் அவள் கூறினாள், அவள் ஒரு கன்னிகையாய் இருக்கிறாள் என்றும் மேலும் அவளுக்கு திருமணம் ஆகப் போகிறது என்றும் அவள் கூறினாள். அவர்கள் அவளை பேட்டி எடுத்தபோது அவளிடம் கேட்டார்கள், நீங்கள் உண்மையிலேயே ஒரு கன்னிகையா என்று. அதற்கு அவள், சரீர பிரகாரமாக நான் ஒரு கன்னிகையாக இருக்கிறேன், ஆனால் என்னுடைய ஆண் நண்பனோடு எனக்கு அநேக பாலியல் அனுபவங்கள் இருக்கிறது என்று கூறினாள். ஓ என் சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அவர்கள் தங்கள் கன்னித்தன்மையை காத்து கொள்வதற்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? அந்த வாலிப பெண்கள் தங்களுடைய பின்பாகத்தை ஆண்கள் பயன்படுத்தும்படி அனுமதிக்கிறார்கள் என்பதை நான் கேட்டபோது நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன். வழக்கத்துக்கு மாறான புணர்ச்சி மற்றும் வாய் புணர்ச்சி இந்த நாட்டிலும் அது பரவலாக ஒரு காரியமாக இருக்கிறது. உயர்ந்த சமுதாயத்தில் இருக்கும் ஜனங்களை அறிந்திருக்கிற ஒரு சகோதரனிடமிருந்து நான் அறிந்து கொண்டேன். என்னால் அதை நம்ப முடியவில்லை. அதுதான் அவர்கள் தங்களுடைய கன்னித்தன்மையை காத்து கொள்ளுகின்ற முறையாய் இருக்கிறது. ஓ, என்னை சற்று மன்னியுங்கள் என் ஜனங்களே, ஆனால் நீங்கள் இவைகளை அறிந்து கொள்ள வேண்டும். வழக்கத்துக்கு மாறான புணர்தல், அந்த பாலியல் வன்முறை வழக்குகளை நீங்கள் கேட்கிறீர்கள், மேலும் செய்தித்தாள்களில் அவைகளை வாசிக்கிறீர்கள். மேலும் இன்றைக்கு இந்த உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் அறிய வேண்டுமென்றால், ஒரு மனிதன் ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து மேலும் அவளோடு வழக்கத்துக்கு மாறான புணர்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறான் என்பதை நீங்கள் கேட்பீர்கள். அதுதான் நாற்றம் பிடித்த உலகமாய் இருக்கிறது. அந்த நிலையிலேயே எவ்வளவு காலம் இந்த உலகம் போகிறது? தேவன் அதை கொளுத்தி போடும்படி ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் இங்கே ஒரு பாவியாய் இருப்பீர்களானால், ஓ, இந்த காலை வேளையிலே நீங்கள் மனம் திரும்புங்கள். இங்கே ஒரு மாய்வாளக்காரனாய் அமர்ந்திருப்பீர்கள் என்றால் இந்த காலை வேளையிலே மனம் திரும்புங்கள். உங்களுக்குள்ளிருந்து அந்த பிசாசுகளை வெளியே துரத்தி விடுங்கள். தேவன் அதை சபித்து விடுவார். அவர் அதை கொளுத்தி போடுவார். அதுதான் வேதாகமம் கூறுகிறது. நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்று எத்தனை பேர் இங்கே சொல்லுகிறீர்கள்? எத்தனை பேர் தேவனை விசுவாசிக்கிறீர்கள்? ஓ, நான் தேவனை விசுவாசிக்கிறேன். பிரியமான பிள்ளைகளே, எலியா ஏற்கனவே வந்தாயிற்று. அவர் ஏற்கனவே தன்னுடைய செய்தியை பிரசங்கித்து விட்டார். செய்யப்பட போகிற பட்டியலில் இருக்கிற அடுத்த காரியம் கொளுத்தப்படுதல் மாத்திரமே. அந்த தொலைக்காட்சிகள் மூலம் அவர்கள் இந்த எல்லா சூழ்ச்சிகளையும் உலகம் முழுவதும் அனுப்பினார்கள். அவர்கள் அந்த அறிவை பெற்றுக்கொண்டனர். அவர்கள் அந்த திரை நட்சத்திரங்களிடமிருந்து பெற்றுக்கொண்டனர். முன்பெல்லாம் ஜனங்கள் அதை போன்று செய்ததில்லை. இல்லை, அவர்கள் சரியாக அதற்குள்ளிருந்து பெற்றுக்கொண்டனர். மேலும் அவர்கள் அதை உங்களுக்கு கேபிள் டிவி, கேபிள் தொலைக்காட்சி மூலம் மற்றும் அவலட்சணமான பாலியல் நீல படங்கள் மூலம் அதை காண்பிக்கின்றனர். ஓ, நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறை கூட அதை நான் பார்த்ததில்லை. மேலும் அதை பார்க்க விரும்புகிறதும் இல்லை. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் செய்கிற பாலியல் செய்கைகளை 1 அல்லது 2 மணி நேரத்திற்கு ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ பார்ப்பார்கள் என்றால் அவர்கள் ஒரு அவலட்சணமான நபர்களாய் இருக்க வேண்டும். உன்னிடம் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது. உனக்கு ஒரு பருந்தை போல் வயிறு இருக்கிறது. நீ ஒரு அவலட்சணமான மனிதனாய் இருக்கிறாய் என் நண்பனே. இது போன்ற எல்லா காரியங்களையும் கொண்டு அவர்கள் முத்தமிடுதலை ஒன்றுமில்லாத காரியமாக ஆக்கிவிட்டனர். பொது இடங்களில் தங்கள் மனைவிகளின் கரத்தை பிடித்து உயர்த்த கூட மாட்டாத தேசங்களுக்கு அதை அவர்கள் கற்றுக் கொடுத்து விட்டனர். பின்பு அவர்கள் அனைவரும் தைரியம் கொண்டு படுக்கை அறைக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்ட காரியங்களை வெளியே கொண்டு வந்து செய்கின்றனர். ஆம், அது கண்டனம் செய்யப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு அதை வாசிக்கப் போகிறேன். இந்த காரியங்களை
ஜனங்கள் செய்தியின் கீழ் அனுமதிக்கிறார்கள். ஆம், அது ஒன்றும் இல்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு இங்கேயும் நான் ஒன்றை கொடுக்க போகிறேன். வில்லியம் பிரன்னாம் மேற்கோள்: எல்லா விதமான கொள்கைகளாலும் மற்ற காரியங்களாலும் சபையானது ஆவிக்குரிய பாலுறவு நோயால் தின்னப்படுகிறது. அது தவறு. கர்த்தருடைய இரண்டாம் வருகை என்கிற செய்தியில் 1957 இடிமுழக்கத்தின் கொள்கைகளின் ஆவிக்குரிய பாலுறவு நோயால் செய்தியை பின்பற்றுகிறவர்கள் தின்னப்படுகிறார்கள். ஆகவே அதுதான் மல்கியா 4 பின்பற்றுகிறவர்களை பிடித்துக் கொண்டது. கள்ள இடிமுழக்கங்களை பிரசங்கிக்கிற எல்லாம் கொள்கைகளின் பாலுறவு நோய் இருக்கிறது. உங்கள் கிருபைகளை எல்லாம் எல்லா இடத்திலேயும் சிந்தி விடுகிறீர்கள். ஆம் பிரியமான பிள்ளைகளே, இப்பொழுது நாம் வேத புரட்டு தொகுப்பு எண் 49 பார்க்கலாம். அது என்னவெனில், திருமணம் ஆவதற்கு முன்பு முத்தமிடுதல். தீர்க்கதரிசி வில்லியம் பிரன்னாம் மேற்கோள்: சில காலம் முன்பு யாரோ ஒருவர் என்னிடம் சொன்னார்கள், சபையில் 2-3 முறை இவ்விதமாக ஒரு காரியத்தை கண்டதாக. அந்த நபர் இந்த காலை வேளையிலே இங்கே ஒரு வேளை இருப்பீர்கள் என்றால் உங்களிடம் அதை குறித்து நான் நேரடியாக பேசுகிறேன். பாருங்கள், அது ஒரு பெண் என்றோ வாலிப பெண் என்றோ என்று யாரையும் பார்ப்பதில்லை. இந்த மனிதர்கள் சென்று அந்த பெண்களை முத்தம் செய்கிறார்கள். அப்படி செய்யாதீர்கள், ஒருபோதும் அப்படி செய்யாதீர்கள். அங்கிருந்து நீ தூரமாகவே தள்ளியிரு. ஞாபகம் வைத்துக்கொள், அவள் இளவயது பெண்ணாக இருக்கட்டும், திருமணம் ஆகாத பெண்ணாகவே இருக்கட்டும், அவள் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் ஒரு நாள் அவள் வேறு ஒருவனுடைய மனைவியாக போகிறவளாய் இருக்கிறாள். அப்படி செய்வது உனக்கு அவசியமற்ற செயலாய் இருக்கிறது. அவளை விட்டு நீ தூரமாயிரு. நீ அவளை வாழ்த்த வேண்டும் என்று விரும்புகிறாயா? அப்பொழுது ஒரு தேவ பிள்ளையைப் போல் அவன் கையை குலுக்கி, எப்படி இருக்கிறீர்கள் சகோதரி என்று கேட்டுவிட்டு செல். அது அதனுடன் முடிந்து போகிறது. பாருங்கள், அவ்விதமான காரியத்திலிருந்து உங்களை விலக்கி கொள்ளுங்கள். அது அசுத்தமானது. அது கூடிய விரைவில் உன்னை பிரச்சனைக்குள்ளாக கொண்டு சென்றுவிடும். பாவம் பார்வைக்கு இன்பமாகவும் மிகவும் கவர்ச்சியாகவும் உன்னை எளிதில் பிடிக்கக்கூடியதாயும் இருக்கிறது. அதற்குள்ளாக விழுவதும் அவ்வளவு எளிதாக இருக்கிறது. அதற்கு நீ செய்ய வேண்டிய சிறந்த காரியம் என்னவென்றால், அவ்விதமான காரியத்தின் ஆரம்பத்திலேயே அதை விட்டு நீ தூர விலகியிரு. பின்னாடி இருந்து விடு, தூரமாக இரு. ஒரு உண்மையான கிறிஸ்தவனாயிரு. கேள்வி பதில்கள் என்ற செய்தியில் 1961 வருடம் சகோதரன் பிரன்னாம் ஆண்களும் பெண்களும் எவ்விதமான முத்தமிட்டு வாழ்த்துதலையும் அவர் கண்டித்தார். அது அசுத்தமாய் இருக்கிறது. நாங்கள் இங்கே அதை அனுமதிப்பதில்லை. அவர்கள் ஒருமுறை கூடாரத்தில் அவ்விதமான ஒரு காரியத்தை ஆரம்பித்தார்கள். அவர் அதை வெகுவாக கண்டித்தார். மேற்கோள்: வில்லியம் பிரன்னாம். இப்பொழுது ஆண்கள் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்வது, இப்பொழுது நீங்கள் உங்கள் சகோதரின் கழுத்தை முத்தம் செய்தால் அல்லது அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அதை செய்யலாம். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் எந்த மனிதனையும் உதட்டிலோ அல்லது வாயிலோ முத்தமிடாதீர்கள். அந்த விதமாக எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்ய வேண்டாம். ஏனென்றால் அது சரியல்ல. இல்லை ஐயா, அது என்ன காண்பிக்கிறது என்றால், ஆரம்பத்திலேயே அங்கு ஏதோ ஒரு காரியம் சரியாக இல்லை என்று. பாருங்கள், ஆகவே அவ்விதமான காரியத்திலிருந்து விலகியிருங்கள். அதை முற்றிலும் விலக்கி விடுங்கள். இந்த கூடாரத்தில் அவ்விதமான எந்த ஒரு காரியத்தையும் யாரும் ஆரம்பிக்க வேண்டாம். இல்லை, நாங்கள் நிச்சயமாக அந்த ஒரு காரியத்தை ஒருபோதும் பொறுத்து கொள்ள மாட்டோம். பாருங்கள், ஜனங்களை உதட்டில் முத்தம் செய்ய வேண்டாம். ஏனென்றால் அது அவ்வாறு கிரியை செய்யாது. ஏனென்றால் அது சரியான முறை அல்ல. அது ஒரு தாறுமாறை தான் ஆரம்பிக்கும். அது ஆண் புணர்ச்சி காரியங்கள் மற்றும் இதர காரியங்களை ஆரம்பிக்கிறது. நான் சபைகளில் பார்த்திருக்கிறேன். சில பிரசங்கிமார்கள் உள்ளே வந்து ஒவ்வொரு சகோதரிகளையும் இழுத்து கட்டி பிடித்து அவர்களை அணைத்து கொண்டு முத்தம் செய்து அங்கே அமர்ந்து, எப்படி இருக்கிறீர்கள் சகோதரியே, அல்லேலூயா என்று சொல்லுவார்கள். அங்கே சென்று இன்னொரு சகோதரியை இழுத்து அவர்களுக்கு ஒரு முத்தமிட்டு இவ்விதமாக சபை முழுவதும் சென்று கொண்டிருப்பார்கள். என்னை பொறுத்தவரை அது தவறு. கேள்வி பதில்கள் என்ற செய்தி 1961. அருமையான பிள்ளைகளே, நாங்கள் அவற்றை பிரசங்கிப்பதில்லை. முத்தம் கொடுப்பது தவறு.
நீங்கள் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் நான் செய்தி மக்களிடையே அந்த விதமான ஒரு காரியத்தை பார்த்ததில்லை. நான் உங்களிடம் உண்மையை சொல்கிறேன், அது பாராட்டத்தக்கதாய் இருக்கிறது. நான் பார்க்காத இடத்தில் அவ்விதமான காரியம் நடந்து கொண்டிருக்கும் என்றால் நான் அதை கண்டிக்கிறேன். அது அசுத்தமும் மேலும் வேதத்துக்கு புறம்பான ஒரு காரியமுமாய் இருக்கிறது. இப்பொழுது இதை கேளுங்கள். இப்பொழுது இது வேறு ஒரு காரியத்திற்குள்ளாக போகிறது. மேற்கோள், வில்லியம் பிரென்ஹாம். அன்று இரவு ஒரு நாள் நான் சாப்பிடுவதற்காக ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றிருந்தேன். அங்கே சில சிறு பையன்களும் பெண்களும் ஒருவரையொருவர் தழுவிக்கொண்டு முத்தமிட்டு கொண்ட விதமான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். எனக்கு அது என்னவென்று புரியவில்லை. சிறிய சகோதரியே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அது கிட்டத்தட்ட ஒரு விபச்சாரமாக இருக்கிறது. ஒரு மனிதன் உன்னை முத்தமிடும் போது உன்னிடம் அவன் கிட்டத்தட்ட விபச்சாரம் செய்து விட்டான். நீங்கள் இருவரும் திருமணம் ஆகும் வரை ஒருபோதும் நீ அவனை முத்தம் செய்ய கூடாது. அவன் உன்னை முத்தம் செய்ய அனுமதிக்க கூடாது. ஏனென்றால் ஆண்களுக்கும் பெண்களுக்குமான சுரப்பிகள் எல்லாம் அந்த உதட்டில் தான் இருக்கிறது. அப்படி இருக்கும் நேரத்தில் ஒரு ஆண் மற்றும் பெண்ணின் சுரப்பிகள் ஒன்றாகும் பொழுது அது எங்கே இருக்க வேண்டுமோ அது அங்கே இருக்கட்டும். நீங்கள் கிட்டத்தட்ட விபச்சாரம் செய்து விட்டீர்கள். மேலும் நீ ஒருபோதும் ஒரு பையன் உன் முகத்தில் இருக்கும் அந்த திரையை உயர்த்தி உன்னை தன்னுடைய மனைவியாக்கி கொள்ளும் வரைக்கும் அது ஒருபோதும் ஒரு பையனை உன்னை முத்தமிட அனுமதிக்க கூடாது. அதை செய்ய வேண்டாம். அது விபச்சாரம் செய்வதாக இருக்கிறது. அது ஆண் மற்றும் பெண்ணுடைய சுரப்பிகளை சேர்ப்பதாக இருக்கிறது. பிள்ளைகள் அவ்விதமான சுரப்பிகள் கலப்பதினால் பிறக்கிற காரியமாய் இருக்கிறது. ஆகவே அது கிட்டத்தட்ட பொது இடங்களில் செய்யப்படும் ஒரு விபச்சார காரியமாய் இருக்கிறது. நீங்கள் திரைப்படங்களிலும் மற்ற எல்லா இடங்களிலும் பார்க்கிறீர்கள். இவ்விதமான முத்தமிட்டு கொண்டும் மற்ற எல்லா விதமான தேவையற்ற காரியங்களை செய்து கொண்டும் அவர்கள் திரிகிறார்கள். ஆச்சரியமே இல்லை. முறைகேடானது அது உச்சத்தில் இருக்கிறது. எப்படி அவர்களால் அப்படி செய்ய முடிகிறது? அது விபச்சாரம் என்று அறிந்திருந்தும் பெண்களை வாயிலும் மற்ற இடங்களிலும் முத்தமிட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் தேவன் உங்களை மன்னிக்க மாட்டார். வினோதமானவன் என்கிற செய்தி 1964. சகோதரன் பிரென்ஹாம் இங்கே சொல்லுகிறார், ஒரு திருமணமாகாத ஒரு வாலிப பெண் ஒரு மனிதன் தன்னை முத்தமிட அனுமதிப்பாள் என்றால் அது கிட்டத்தட்ட ஒரு விபச்சாரமாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த சுரப்பிகள் எல்லாம் உதட்டில் இருக்கிறது. இப்பொழுது அநேக ஜனங்கள் வேசித்தனத்திற்கும் விபச்சாரத்திற்கும் பெரிய வித்தியாசங்களை கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். திருமணமாகாத வாலிப பெண்கள் வெளியில் இருக்கும் ஆண்களை முத்தமிடுவார்கள் என்றால் அது கிட்டத்தட்ட ஒரு விபச்சாரமாக இருக்கிறது என்று சகோதரன் பிரென்ஹாம் கூறினதை நான் உங்களுக்கு இங்கே மேற்கோளிட்டு காட்டுகிறேன். வேசித்தனம் என்கிற வார்த்தையானது ஆங்காங்கே பயன்படுத்தப்படுகிறது. மேலும் அது விபச்சாரம் என்ற அர்த்தமாய் இருக்கிறது. அது சில நேரங்களில் திருமணமாகாத ஜனங்களுக்கும் திருமணமான ஜனங்களுக்கும் பொருந்துகிறது. சகோதரன் பிரென்ஹாம் அதை இங்கே ஒரு பொருளில்தான் அர்த்தமிடுகிறார். ஆம், யாருக்கெல்லாம் அதனோடு சண்டை போட வேண்டுமோ போய் சண்டை போடுங்கள். மேற்கோள், வில்லியம் பிரென்ஹாம். தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிற சில ஜனங்கள் வீட்டிலேயே இருந்து கொண்டு டாட் பூன் போன்ற நண்பர்களின் பாடல்களை கேட்டுக்கொண்டும் மற்றும் அவர்கள் பெண்களை முத்தமிடுகிற காரியங்களை பார்த்து கொண்டும் இருக்கின்றனர். எந்த மனிதனும் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணுவதற்கு முன் அவளை முத்தமிடக்கூடாது. இது ஆண் மற்றும் பெண்ணின் சுரப்பிகள் இணைகிற காரியமாய் இருக்கிறது. அது எங்கு இருக்க வேண்டுமோ அங்கேயே இருக்கட்டும். அது தவறு. அது கிட்டத்தட்ட ஒரு பாலியல் செய்கை. ஒரு ஆண் மற்றும் பெண்ணின் சுரப்பிகள் ஒன்றாக சேரும் போது அது ஒரு பாலியல் செய்கை. ஒரு ஆண் இன்னொரு ஆணை வாயில் முத்தமிடுவது அல்லது ஒரு பெண் இன்னொரு பெண்ணை முத்தமிடுவது அது அவர்களுக்கு குமட்டலை உண்டு பண்ண வேண்டும். அது ஏன் வித்தியாசமாக இருக்கிறது? அது கிட்டத்தட்ட ஒரு பாலியல் செய்கை. அது சரி. கிறிஸ்து தன் மணவாட்டியை முத்தமிடும் ஒரு மாதிரியாய் இருக்கிறது. பாருங்கள், நீங்கள் அதை ஒருபோதும் செய்யக்கூடாது. ஆனால் இன்றைக்கு பாருங்கள், இந்த எல்லா படங்களும் மற்ற காரியங்களும் ஒரு பெரிய முத்தமிடுதலின் கூட்டமாய் இருக்கிறது. அது முற்றிலும் கிட்டத்தட்ட பொது இட விபச்சாரமாய் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. மேலும் ஜனங்கள் அதை பார்க்க கூடாதபடிக்கு குருடர்களாய் இருக்கிறார்கள். அது சரி, எல்லா காரியங்களும் சோதோமின் நிலையில் இருக்கிறது. எல்லா இடங்களிலும் சோதோமியர் வேதம் கூறியது போல். ஆம், தேவனுடைய பிரசன்னம் அடையாளம் கண்டு கொள்ளப்படாமல் இருத்தல் என்கிற செய்தி 1964. மேற்கோள்,
ஒரு கிறிஸ்தவ ஆணும் பெண்ணும் வாழ்த்தும் போது முத்தமிடுவது சரியா? இல்லை ஐயா, நிச்சயமாக இல்லை. சகோதரனே, நீ ஒரே ஒரு பெண்ணை தான் முத்தம் செய்ய வேண்டும். அது உன் மனைவி பாருங்கள், அல்லது உன்னுடைய பிள்ளைகள் பாருங்கள். அதை ஒருபோதும் ஆரம்பிக்க வேண்டாம். இல்லை ஐயா, நீங்கள் பெண்களை விட்டு தூரமாயிருங்கள், அவர்களை விட்டு விலகி இருங்கள். அது நிச்சயமாக சரி. அது பெந்தேகோஸ்தே ஜனங்கள் மத்தியிலும் வந்துவிட்டது. அதை தடையில்லா காதல், ஃப்ரீ லவ் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அவ்விதமான காரியம் ஒன்று இருப்பதை நீங்கள் பார்க்கும் பொழுது அதை விட்டு விலகியிருங்கள். அது சரி. நீங்கள் எவ்வளவு பரிசுத்தவானாய் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நீ இன்னும் ஒரு மனிதனாய் இருக்கிறாய். அவள் எவ்வளவு பரிசுத்தவாட்டியாய் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அவளும் ஒரு பெண்ணாய்தான் இருக்கிறாள். நீங்கள் இருவரும் திருமணம் ஆகும் வரைக்கும் பிரிந்தே இருங்கள். அதை மாத்திரம் செய்யுங்கள். ஒரு பெண்ணிற்கு ஒரு பெண்ணின் சுரப்பிகள், பாலியல் சுரப்பிகள் இருக்கிறது. ஒரு ஆணிற்கு ஆணின் சுரப்பிகள், பாலியல் சுரப்பிகள் இருக்கிறது. அந்த சுரப்பிகள் எல்லாம் மனிதனின் உதடுகளில் தான் இருக்கிறது. அது சரியே. இங்கே இன்னொரு காரியம் கூட கொண்டு சொல்லப்பட வேண்டும். ஒரு ஆண் இன்னொரு ஆணை வாயில் முத்தம் செய்வது அது ஒரு கேடுகெட்ட காரியமாய் இருக்கிறது. அது அசுத்தமாய் இருக்கிறது. அது என்ன செய்கிறது? அது ஆண் புணர்ச்சியை தூண்டுகிறது. அதிலிருந்து விலகியிருங்கள். சமீபத்தில் ஒரு மனிதன் என்னிடம், சகோதரன் பிரணாம், அவர்கள் ஏன் பரிசுத்த முத்தத்தினால் ஒருவரை ஒருவர் வாழ்த்தினார்கள் என்று கேட்டான். அது கை குலுக்குதல் வருவதற்கு முன்பாக அது வாழ்த்துவதற்கான ஒரு முறையாய் இருந்தது. அப்பொழுது அவர்கள் ஒருவர் கையை இன்னொருவர் குலுக்கவில்லை. அவர்கள் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவிக்கொண்டு கழுத்தின் பின்புறத்தில் முத்தமிட்டார்கள். பாருங்கள், உதட்டிலோ அல்லது முகத்திலோ அல்ல. ஏனென்றால் அப்படி செய்யும் போது அது தாறுமாறை தூண்டும். அதிலிருந்து விலகியிருங்கள். அதை ஒருபோதும் செய்யாதீர்கள். இப்பொழுது காலகட்டத்தில் ஒருவர் கையை ஒருவர் குலுக்கி கொண்டிருக்கிறோம். நீங்கள் வேண்டுமென்றால் உங்கள் சகோதரரை தழுவி கழுத்தில் முத்தம் செய்யலாம். அவர் உங்கள் கழுத்தில் பின்புறம் முத்தம் செய்யலாம். அது சரி. ஆனால் நீ ஒரு பெண்ணையோ அல்லது ஒரு பெண் உன்னையோ அவ்விதமாக முத்தம் செய்ய அனுமதிக்காதே. அவ்விதமான காரியத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும் என்று நீ பார்க்கும் பொழுதே அதை விட்டு முற்றிலும் விலகியிரு. அதை விட்டு புறம்பே வா. அவ்விதமான ஒரு இடத்தில் நீ இருக்க வேண்டிய ஆள் அல்ல. சாத்தான் உன்னுடைய ஆத்துமாவை கேடாக்கி அதை அழித்து உன்னை நரகத்துக்கு கொண்டு செல்வதற்கு ஏதாவது ஒரு காரியத்தை கொண்டு வருவான். ஆகவே அதை விட்டு விலகியிரு. பொல்லாத காரியத்தின் பிரசன்னத்திலிருந்து விலகி ஓடிவிடு. கேள்வி பதில்கள் என்கிற செய்தி 1965. மேற்கோள்: வில்லியம் பிரெட்னாம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எந்த மனிதனாவது ஒரு பெண்ணை முத்தம் செய்வான் என்றால் அந்த பெண்ணை அவன் முறையாக திருமணம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறான். ஏனென்றால் அது அப்பட்டமான உடலுறவின் செயலாய் இருக்கிறது. நிச்சயமாக அதுவே. ஆமையா, அது என்ன? அது ஆணின் உதட்டில் இருக்கும் ஆணின் சுரப்பியும் பெண்ணின் உதட்டில் இருக்கும் பெண்ணின் சுரப்பியும் இருக்கிறது. அந்த ஆண் மற்றும் பெண்ணின் சுரப்பிகள் ஒன்றாக சேரும் பொழுது அது புணர்ச்சியாய் இருக்கிறது. தேவனால் அருளப்பட்ட ஆராதனை ஸ்தலம் என்கிற செய்தி 1965. ஆம் பிரியமான பிள்ளைகளே, இந்த சபையை பொறுத்தவரையிலும் செய்தி விசுவாசிகளாக இருந்தாலும் எப்பொழுதாவது வாலிபர்களோ அல்லது வயதானவர்களோ அல்லது திருமணமானவர்களோ வெளியே சென்று இன்னொரு மனிதனை கட்டி அணைத்து முத்தமிடுவார்கள் என்றால் அது அப்பட்டமான விபச்சாரமாய் இருக்கிறது. நீயும் வெளியே சென்று ஒரு திருமணமாகாத சகோதரியை கட்டி அணைத்து முத்தமிடும் காரியங்களில் ஈடுபட்டிருப்பாய் என்றால் நீ அவளை திருமணம் செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறாய். அது தீர்க்கதரிசியினுடைய போதனை அல்லவா? அவர் சொல்லுகிறார், அப்படி செய்யும் போது அவள் உன்னுடைய மனைவியாகிறாள் என்று. பிள்ளைகள் தேவனுடைய சபையில் வளர்க்கப்பட்ட பிறகு வெளியே சென்று ஒரு ரட்சிக்கப்படாத நபருடன் சயனித்து விபச்சாரம் செய்து அல்லது வேசித்தனத்தில் ஈடுபடுவாள் என்றால் அந்த பிள்ளை அப்படி இருப்பதற்கு பிசாசுதான் அவளுக்கு பிடித்திருக்க வேண்டும். நீ உன்னுடைய மனசாட்சியை கோடிக்கணக்கான முறை மிதித்திருக்க வேண்டும். நீ ஒரு கேடுகெட்ட வாலிபனாயிருக்க வேண்டும். உனக்கு பிசாசுதான் பிடித்திருக்க வேண்டும். வெளியே சென்று ஒரு தெய்வ பக்தி இல்லாதவனும் புகைவிடித்துக் கொண்டும் மது அருந்தி கொண்டும் ஒரு மனிதன் உன்னை என்ன வேண்டுமானாலும் செய்யும்படியாக நீ அனுமதிக்கும் பொழுது நீ ஒரு செத்த மாயமாலக்காரனை விட மிகவும் கேவலமானவளாயிருக்கிறாய். ஒரு நபர் சபையில் வளர்ந்த பிறகு, செல்லமே, மகளே, யாரும் உன்னை இங்கு தொட அனுமதிக்காதே
யாரும் உன்னை இப்படி வந்து பேச அனுமதிக்காதே. அப்படி யாராவது உன்னிடம் இப்படி செய்தார்கள் என்றால் என்னிடம் ஓடிவா என்று இவ்வளவு காரியம் தாய் தகப்பனால் அந்த மகளுக்கு கற்பிக்கப்படும். ஒரு உலகத்தானுக்கு முன்பாக உன் ஆடைகளை முற்றிலும் உரிந்து போட்டு வாயினால் புணர்வாய் என்றால் அப்படி செய்வதற்கு நீ ஒரு அவகீர்த்தியான கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும். கேடுகெட்ட மாயமாலக்காரனே, உனக்கு பிசாசுதான் பிடித்திருக்கிறது. நீ அப்படி ஒரு நாயை விட கேவலமாக இருக்கும் பொழுது நீ உன் தாயையும் தகப்பனையும் கொன்று விடுகிறாய். ஆம் ஐயா, ஒரு தாயாக தன்னுடைய வாலிப மகளை வளர்த்து கொண்டு வந்து எவ்வளவு கடினமான விஷயம் என்று உங்களுக்கு தெரியுமா? அவளுக்கு சிறு பிராயத்திலிருந்தே செல்லமே, உன்னை யாரும் இங்கு தொட அனுமதிக்காதே என்று சொல்லி வளர்த்து வர வேண்டும். தாய்மார்கள், நீங்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் அப்படி செய்யவில்லை என்றால் நீங்கள் உங்களுடைய கடமையை செய்ய தவறுகிறவர்களாய் இருப்பீர்கள். தாயாக இருக்கும் நீங்கள் நிச்சயமாக அந்த கடமையை செய்தாக வேண்டும். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்படி யாரும் உன்னிடம் நடந்து கொள்ள அனுமதிக்காதே, இப்படி செய்ய விடாதே. யாராவது ஒரு நபர் உன்னை இப்படி தொடுவான் என்றால் என்னிடம் வந்து சொல். யாராவது ஒரு மனிதன் உன்னுடைய காலை வந்து தொட்டு ஒரு மனிதன் உனக்கு முத்தமிட முயற்சிப்பான் என்றால் என்னிடம் வந்து சொல் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அப்படி நீங்கள் செய்யவில்லை என்றால் நீ ஒரு சரியான தாய் அல்ல. ஒரு தகப்பனாயிருக்கும் நான் அவ்விதமாகத்தான் என்னுடைய பிள்ளைகளை வளர்க்கிறேன். ஆம், அவர்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவர்கள் என்னிடம் வந்து அதை கேட்டு அறிந்து கொள்வார்கள். அவர்கள் வெளியே சென்று இந்த பாலியலை குறித்தோ மற்ற காரியங்களை குறித்தோ ஒரு வேசியிடமோ அல்லது வேறு யாரிடமோ கேட்க நான் அனுமதிப்பதில்லை. அவர்கள் என்னிடம் வருவதற்கு முழு சுதந்திரம் அவர்களுக்கு நான் தந்திருக்கிறேன். இங்கு இருக்கும் வாலிப சகோதரிகள் கூட என்னிடம் வந்து பேசுவார்கள், எனக்கு கடிதங்கள் எழுதுவார்கள், என்னிடம் வந்து காரியங்களை கேட்பார்கள். அவர்கள் அந்த காரியங்களை வெளியே சென்று ஏதோ ஒரு மனிதரிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் வெளியே சென்று அந்த காரியங்களை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு இங்கே வாலிபர்களுக்கான ஆலோசனை குழுக்களும் இருக்கிறது. ஆம், நீங்கள் உங்கள் தலைகளை அந்த தொலைக்காட்சிக்கு ஊடாக விட்டுக்கொண்டும் எல்லா விதமான ஆபாச படங்களை பார்த்து கொண்டும் அதன் பிறகு சபைக்குள்ளாக வந்து தேவனுடைய வார்த்தை உங்களிடம் பிரசங்கிக்கப்பட்ட பிறகும் உங்களுக்கு ஒரு தெய்வீகமான ஒரு போதகர் இருந்த பின்பும், பிரியமானவர்களே, நீங்கள் அப்படி அவ்வளவு கீழ்த்தரமான கேடுகெட்ட காரியத்தை செய்வீர்களானால் வெட்கமற்றவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி வெளியே சென்று ஒரு தெய்வ பக்தி இல்லாத ஒரு மனிதனுக்கு முன்பாக உன் ஆடைகளை உரித்து போட்டு வாய்ப்புணர்ச்சி காரியங்களில் செய்வாயானால் நீ நிச்சயமாகவே ஒரு பொல்லாத கேடுகெட்ட ஜீவ மார்க்கமாய் இருக்க வேண்டும். ஆம், தேவன் சரியாக அந்த செயலிலே உன்னை சபித்தாலும் சபிப்பார். ஏனென்றால் அதைவிட மேன்மையான காரியங்களை குறித்து உனக்கு நன்றாகவே தெரியும். மேலும் இந்த வார்த்தையின் கீழ் இருக்கும் வாலிபர்களே, பிரியமானவர்களே, நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, செய்தியை பின்பற்றுகிறவர்களே, உங்களுக்கு ஒரு தெய்வீகமான ஒரு போதகர் இருக்கிறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சென்று சபையிலோ அல்லது பொது இடங்களிலோ ஏதாவது ஒரு பெண்ணை முத்தமிடுவாய் என்றால், ஓ பிரியமான பிள்ளைகளே, பிரியமானவனே, இன்னொரு மனிதனின் மகளை கெடுப்பதற்கு நீ ஒரு கேடுகெட்ட மனிதனாய் இருக்க வேண்டும். அப்படி ஒருவேளை அவள் கிறிஸ்தவ பெண்ணாக இருப்பாள் என்றால் நீ அவளை திருமணம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறாய். அதுதான் வார்த்தை சொல்லுகிறது, அதுதான் செய்தியும் சொல்லுகிறது. ஒரு வாலிப பெண்ணாக இருக்கிற நீ வெளியே சென்று முத்தமிட்டுக் கொண்டோ வேசித்தனத்தில் வாழ்ந்து கொண்டோ அல்லது நீ ஒரு திருமணமான பெண்ணாகவோ அல்லது ஒரு ஆணாக இருக்கும் பட்சத்தில் நீ வெளியே சென்று ஒரு துரோகத்தை உன்னுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ செய்வாய் என்றால், அல்லது திருமணமான பெண்ணாக இருக்கிற நீ இன்னொரு மனிதன் உனக்கு முத்தமிட அனுமதிப்பாய் என்றால், அல்லது ஒரு புருஷனை கொண்டிருக்கும் நீ வேறு ஒரு மனிதனை முத்தமிட செய்வாயானால் நீ உன்னுடைய விவாக பொருத்தனைகளை உடைத்து போட்டாய். புருஷனாக இருக்கும் நீ உன்னுடைய மனைவியை தவிர வேறொரு பெண்ணை முத்தமிடுவாய் என்றால் நீ உன்னுடைய விவாக பொருத்தனைகளை உடைத்து போட்டாய். அதை நீ உன்னுடைய கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ அந்த காரியங்களை நிச்சயம் அறிக்கை செய்ய வேண்டும். நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமென்றால் நீ நிச்சயம் அந்த காரியங்களை உன்னுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ அறிக்கை செய்ய வேண்டும். நீ சொல்லலாம், பிரசங்கியே, நான் தேவனிடம் அந்த காரியங்களை ஏற்கனவே அறிக்கை செய்து விட்டேன் என்று. ஆனால் தேவனுடைய தீர்க்கதரிசி நீ உன்னுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ தான் அந்த காரியங்களை குறித்து அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட 3 பரிசுத்த பிரமாணங்கள் உள்ளது. அதில் ஒரு முக்கியமான பிரமாணம் என்னவென்றால் பரிசுத்தமாய் இருப்பது.
நீ உன்னுடைய கணவனை திருமணம் செய்வதற்கு முன்பாக எப்பொழுதாவது உன் சரீரத்தை கெடுத்திருப்பாய் என்றால் அந்த மனிதன் உன் கையை திருமணத்திற்கு எடுப்பதற்கு முன்பாக அந்த காரியங்களை குறித்து அவனிடம் அறிக்கை செய்ய வேண்டும். அப்படி நீ சொல்லவில்லை என்றால் திருமணத்திற்கு பிறகு அவன் அந்த காரியங்களை குறித்து தெரிந்து கொள்வான் என்றால் அவன் நிச்சயம் உன்னை விவாகரத்து செய்து இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம். மேற்கோள்: வில்லியம் பிரென்ஹாம். சகோதரன் பில், வேசித்தனத்திற்கும் விபச்சாரத்திற்கும் என்ன வித்தியாசம்? மத்தேயு 19:9. இயேசு மத்தேயு 19:9 சொல்லுகிறார், எவனாகிலும் தன் மனைவியை வேசித்தனம் செய்தது நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். வேசித்தனத்திற்கும் விபச்சாரத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் அந்த வார்த்தையை நாம் எப்படி வேண்டுமானாலும் பொருத்தலாம். ஆனால் அவர் இங்கே எதை குறித்து பேசுகிறார் என்று நாம் தெளிவாக புரிந்து கொள்ள, ஒரு திருமணமாகாத பெண்ணினால் விபச்சாரம் செய்ய முடியாது. ஏனென்றால் அவள் விபச்சார குற்றம் செய்வதற்கு அவளுக்கு கணவன் ஏதும் கிடையாது. விபச்சாரம் என்பது அவளுக்கு ஒரு அசுசியான காரியம்தான் இருக்கும். ஆனால் அவள் அந்த விபச்சாரம் செய்த பிறகு அவள் திருமணம் செய்ய போகிறாள் என்றால் அந்த விபச்சாரத்தை குறித்து அவளுடைய கணவனிடம் அவள் அறிக்கை செய்ய வேண்டும். அப்படி அவள் அறிக்கை செய்யவில்லை என்றால் அதன் பிறகு அந்த கணவன் அந்த காரியத்தை குறித்து அறிவான் என்றால் அவளை புறம்பே தள்ளுவதற்கு அந்த கணவனுக்கு முழு உரிமை இருக்கிறது. ஏனென்றால் அந்த பெண்ணானவள் ஒரு பொய்யான விவாக பொருத்தனையை எடுத்துக்கொண்டாள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இது உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்க கடவுது, தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமே அல்லாமல் வேறு எந்த முறையிலாவது ஒரு தம்பதியர் ஒன்று சேர்வார்கள் என்றால் அந்த திருமணம் நியாயமானது அல்ல. சமீபத்தில் ஒரு பெண் என்னிடம் வந்து அவள் சொன்னாள், ஓ, நான் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து விட்டேனே. அவள் ஒரு பதட்டத்தோடு நிலை குலைந்த நிலையில் இருந்தாள். அவள் சொன்னாள், நான் அந்த காரியங்களை எல்லாம் தேவனிடம் அறிக்கை செய்து விட்டேனே என்று. நான் சொன்னேன், நீங்கள் அந்த காரியத்தை உங்களுடைய கணவனிடம் அறிக்கை செய்ய வேண்டும். ஏனென்றால் நீங்கள் விபச்சாரத்தை தேவனுக்கு விரோதமாக செய்யவில்லை, உங்களுடைய கணவனுக்கு விரோதமாகத்தான் செய்தீர்கள். அது சரியே, ஒரு மனிதன் ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறான். ஆனால் அந்த பெண்ணோ அவனை திருமணம் செய்வதற்கு முன்பாக ஒரு அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்திருப்பாள் என்றால் அதன் பிறகு அந்த மனிதனிடம் வந்து ஒருவேளை அவர்கள் நீண்ட நாள் திருமணம் ஆகியிருக்கலாம். ஆனால் ஒரு நாள் அந்த பெண் அந்த கணவனிடம் வந்து, தேனே, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும், நான் இதற்கு முன்பாக வேறொரு மனிதனோடு இருந்தேன், அதை குறித்து நான் உங்களிடம் சொல்லவே இல்லை என்று அவள் சொல்வாள் என்றால் இயேசு சொல்லுகிறாள், அந்த கணவன் அந்த மனைவியை புறம்பே தள்ளி வேறொரு மனைவியை திருமணம் செய்ய அவனுக்கு உரிமை உண்டு. ஏனென்றால் அவள் பொய்யை சொல்லி அவனை திருமணம் செய்திருக்கிறாள். கேள்வி பதில்கள் என்ற செய்தி 1959. மீண்டும் ஒரு மேற்கோள், வில்லியம் பிரென்ஹாம். அவளுக்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு நம்பிக்கையின் குணாலட்சணம் கற்பு இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட குணாலட்சணம் அந்த பெண்ணை தவிர வேறு யாரிடமும் இருக்காது. அது சரியே, அது தேவனால் அவளுக்கு அருளப்பட்டது. அவள் அந்த கற்பை காத்து கொள்ள வேண்டும், அதை அசுசிப்படுத்தக்கூடாது. அப்படியே ஒரு வேளை அவள் ஏதாவது ஒரு தவறு செய்திருப்பாள் என்றால் அவள் தன்னுடைய கணவன் அவளை திருமணம் செய்வதற்கு முன்பாகவே அந்த காரியத்தை குறித்து அறிக்கை செய்து அந்த காரியத்தை சரி செய்ய வேண்டும். ஒருவேளை அவள் அப்படி செய்யாமல் அவள் தன் கணவனோடு ஒரு 10 வருடம் வாழ்ந்த பிறகு அந்த காரியத்தை அறிக்கை செய்வாள் என்றால் அந்த கணவனுக்கு அந்த பெண்ணை புறம்பே தள்ளி வேறொரு பெண்ணை திருமணம் செய்ய உரிமை உண்டு. அதுதான் வேத வசனம். வேசித்தனம் என்பது ஒரு அசுசியான ஜீவியமாக இருக்கிறது. யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. மரியாள் யோசேப்புக்கு ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருக்கையில் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். பாருங்கள், தேவனை பொறுத்த வரையில் நீங்கள் ஒரு பெண்ணோடு நியமிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் அது திருமணமானதற்கு சமமாக இருக்கும். கிறிஸ்துவின் மணவாட்டியின் காணக்கூடாத இணைப்பு என்கிற செய்தி 1965. இப்பொழுது செய்தியின் கீழாக இந்த தடையில்லா காதல் என்கிறதான ஃப்ரீ லவ் என்கிற காரியம் எல்லாம் இருக்கிறது. நீங்கள் அங்கே பார்க்கலாம், ஜனங்கள் சபைக்கு வெளியே சென்ற பிறகு நாயை போல ஜீவித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் பிரசங்கிகளோ
இங்கே பிரசங்க பீடத்திற்கு வந்து விபச்சாரத்திற்கு விரோதமாகவும் வேசித்தனத்துக்கு விரோதமாகவும் பிரசங்கித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் சபையிலும் எவ்விதமான ஒழுக்கமும் இருக்காது. சகோதரனே, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டும். இங்கே டீக்கன்மார்கள் உங்கள் கழுத்தை பிடிக்கும் அளவிற்கு தீவிரமாய் கவனித்துக் கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் இந்த சபையில் தேவனுடைய ஆவி வெளியே விரட்டுகிற எந்த விதமான ஒரு வேசியோ அல்லது விபச்சாரக்காரனோ வேசி கல்லனும் இங்கே இருக்கக்கூடாது. எப்பொழுதாவது ஒரு ஊழியக்காரன் தேவனுடைய சபையில் இவ்விதமான காரியங்களை அனுமதிப்பான் என்றால், தேவனுடைய சபையில் இவ்விதமான காரியம் இருப்பதை கண்டுகொள்ளாமல் இருப்பான் என்றால், அவர்கள் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி விடுவார்கள். இப்பொழுது செய்தியை பின்பற்றி கொண்டிருக்கிற ஸ்தாபன கூட்டங்களுக்குள்ளும் அப்படித்தான் நடந்தது. அவர்கள் மிகவும் அதிகமாக ஒத்துப்போக ஆரம்பித்தார்கள். இடி முழக்கங்களை அளவுக்கு மிஞ்சி பெற்று கடைசியில் பரிசுத்தத்தின் செய்தியில் அவர்கள் கோட்டை விட்டார்கள். அங்கேதான் நாம் இருக்கிறோம். ஆம் பிரியமான பிள்ளைகளே, இப்பொழுது அடுத்த வேத புரட்டு எண் 50. அது என்ன வேத புரட்டு என்றால், செய்தி விசுவாசிகள் அவிசுவாசிகளை திருமணம் செய்து அந்நிய நுகத்தில் பிணைப்படலாம் என்கிறதான ஒரு வேத புரட்டு. ஓ பிரியமான பிள்ளைகளே, இப்பொழுது செய்தி விசுவாசிகள் தேவனுடைய வீட்டில் அனுமதித்துவிட்டு அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படுகிறதை குறித்த வேத புரட்டுக்கு நாம் வருகிறோம். அவர்கள் பெண்களையும் ஆண்களையும் வெளியே சென்று ரட்சிக்கப்படாத பெண்ணையோ ரட்சிக்கப்படாத பையனையோ சபைக்கு வெளியே உலகத்திலிருந்து பிடித்து கொண்டு நேராக தேவனுடைய வீட்டிற்குள் வந்து அவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைக்க அனுமதித்து விட்டனர். அது வேத வசனத்திற்கு புறம்பானது. ஒரு ரட்சிக்கப்படாத நபரை எடுத்து அவரை ஒரு கிறிஸ்தவரோடு திருமணம் செய்து வைக்கும் பொழுது, ஓ பிரசங்கியே, நீ ஒரு பாவியாயிருக்கிறாய், நீ ஒரு மாயமாலக்காரன். ஆம், அது அந்நிய நுகமாயிருக்கிறது. நீ தேவனுக்கு முன்பாக பதில் சொல்லுவாய். ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகள், டீக்கன்களுடைய பிள்ளைகள், தேவனுடைய வீட்டில் உள்ள பிள்ளைகள், இது தீர்க்கதரிசியினால் கண்டனம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு ஊழியக்காரனாய் இருக்கிற நீ எப்பொழுதாவது இப்படிப்பட்ட ஒரு விவாதத்தை நடத்தி அவிசுவாசியும் கிறிஸ்தவ பெண்ணையும் அல்லது அதற்கு எதிர்விதமாக செய்யும் பொழுது நீ தேவனுடைய வார்த்தையை மீறுகிறீர். அது ஒரு அந்நிய நுகமாயிருக்கிறது. மேலும் அதன் பேரில் நம்முடைய தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை நான் கேட்க வேண்டும். அது எப்படி பிரசங்கிமார்களே? நீங்கள் தீர்க்கதரிசியினுடைய புத்தகங்களை வாசித்த பிறகும் அவருடைய செய்தி ஒலிநாடாக்களை கேட்ட பிறகும் 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 14 முதல் 18 வசனங்கள் அது சரியாக அவை நின்று கொண்டு அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே மேலும் தொடர்ந்து சென்று அப்படிப்பட்ட காரியங்களை அனுமதித்து மேலும் தேவனுடைய வார்த்தையில் ஒப்புரவாகி இவ்விதமான காரியங்களை செய்வீர்கள். ஓ ஆம், அது தேவனுடைய வார்த்தையினால் கண்டனம் பண்ணப்படுகிறது. நீங்கள் எவ்வளவு காலம் ஒரு புருஷனுக்காக காத்திருந்தாலும் எனக்கு அதை குறித்து கவலை இல்லை. நீங்கள் எவ்வளவு காலம் ஒரு மனைவிக்காக காத்திருந்தாலும் எனக்கு அதை குறித்து கவலை இல்லை. மேலும் சில பெண்கள் ஒரு புருஷனுக்காக ஏன் அவ்வளவு காலம் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அவர்கள் ஒரு சினிமா நட்சத்திரத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆம், அவர்களுக்கு கடினமான உழைக்கக்கூடிய ஒரு வாலிப பையன் தேவையில்லை. அவர்களுக்கு பார்க்க அழகான ஒரு பையனாய் இருக்க வேண்டும். அதே போல ஏன் எதிர்விதமாக அவளுக்கும் இருக்கிறது. அவர்களும் ஒரு விதமான சினிமா நட்சத்திரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மாயமாலக்காரனே, நீ எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ அதை நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய். இது அழகுக்காக பார்க்க வேண்டிய நேரமில்லை. இது சமுதாயத்திற்காக பார்க்க வேண்டிய நேரமில்லை. நீ தேவனுடைய சித்தத்தை மாத்திரமே பார்க்க வேண்டும். இல்லை என்றால் வாலிபனே, அது உன்னை கீழ்த்தரமாக கொண்டு போய்விடும். மாயமாலக்காரியே, வாலிப பெண்ணே, அது உன்னை கீழே கொண்டு போய்விடும். வெளியே சென்று தெய்வ பக்தியற்ற மனிதர்களின் பின்னால் சென்று இச்சை கொள்ளுவது அது ஒரு மாயமாலமாய் இருக்கிறது. அவர்களை தேவனுடைய வீட்டுக்குள்ளாக கொண்டு வந்து அவர்களுக்கு ஞானசானம் பெற கொடுத்து அது ஒரு மாயமாலமாய் இருக்கிறது. நீ ஒரு வேசித்தனத்திற்குள் வாழ்ந்த பிறகு, நீ ஒரு விபச்சாரத்தில் வாழ்ந்த பிறகு, ஒரு நாயை போல கேடுகட்ட வாழ்க்கை வாழ்ந்த பிறகு நீ அந்த பெண்ணை சாலையில் இழுத்து கொண்டு அலைகிறாய். சபைக்குள்ளாக அவள் எப்படி வந்து முடிவடைந்தாள் என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் அவள் அங்கே தேவனுடைய வீட்டில் உட்கார்ந்து கொண்டு ஒரு தண்ணீர் ஞானசானம் பெற்றுக் கொள்ளும்படியாக காத்து கொண்டிருக்கிறாள். ஓ சகோதரனே, நீங்கள் மிகவும் கடினமாக போதிக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன் என்று நீ சொல்லலாம். ஓ மாயமாலக்காரனே, நான் உன் ஜீவனை காப்பாற்ற முயற்சிக்கிறேன். நீ முழுவதும் இச்சையினால் நிறைந்திருக்கிறாய். உன்னுடைய இச்சை உன்னை நன்றாக வாட்டி வதைக்கிறது. நீ முழங்கால் படியிட்டு உபவாசித்து, தேவனே, என்னுடைய சித்தத்தின் மேல் எனக்கு அதை மேற்கொள்ள வல்லமை தாரும்
என்னுடைய இச்சையின் மேல் எனக்கு அதை மேற்கொள்ள வல்லமை தாரும் என்று ஜெபிக்க வேண்டும். நீ ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ அவளுடைய அழகை கொண்டு தேடக்கூடாது, பணத்தை கொண்டு தேடக்கூடாது, வீடு நிலம் போன்ற காரியங்களின் அடிப்படையில் தேடக்கூடாது. நீ தேவனுடைய சித்தத்தை தேட வேண்டும். ஆம், நீ ஒரு பெண்ணுக்கு ஆசை வார்த்தைகளை கூறிவிட்டு அதன் பிறகு அவளை விட்டுவிட்டு வேறொரு பெண்ணின் பின்னால் அலையக்கூடாது. நீ ஒரு பையனுக்கு ஆசை வார்த்தைகளை கூறிவிட்டு அதன் பிறகு வேறொரு மனிதனை இழுத்து கொண்டு ஓடக்கூடாது. அப்படி செய்தால் நீ ஒரு வேசி. ஆமையா, நீ தேவனுடைய சித்தம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும்.